தமிழக மக்களின் உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி கிராமத்தில் விவசாயிகளுடன் கலந்துரையாடி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் சட்டமன்ற அவர் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. அவர் எங்கள் கட்சியிலேருந்து நீக்கிட்டோம், அவ்வளோதான். அவர் திருப்பி பாட்டாளி முயற்சி சட்டமன்ற உறுப்பினர் சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. சரி, அவர் நேற்று பத்திரிகை சந்திப்பில் அன்புமணி ராமதாஸ் பற்றி பல உண்மைகள் எனக்கு தெரியும், என்னை சீண்டினால் நான் சும்மா அந்த சாக்கடையை பற்றிலாம் கேள்வி கேட்க வேண்டாம். அந்த சாக்கடையை பற்றி நான் சொல்றது எதுவும் கிடையாது. அவன் எவனா சொல்லிட்டு போட்டாங்க. வேற என்ன நல்லதா தமிழ்நாடு சம்பந்தமா இவ்வளோ சொன்னல நான் சாக்கடையை பற்றி திருப்பி வேணுமா? தமிழ்நாடு திட்டம் கொடுங்க, மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுங்களேன். எதுக்கு சாக்கடை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பொதுவாக பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இல்லைன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அரசியல் நிலவுது. பொதுவா இது இன்னும் ஒரு சில வாரங்களில் பெரிய அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டில் வரும். உங்க கேள்விக்கு பதில் அதிலே சொல்லிட்டேன் நான். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? விஜய் மாநில செயற்குழு கூட்டம் அவரோட தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு. பல்வேறு வாழ்த்துக்கள், அவருக்கு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்கள். அவரே தீர்மானம் அவரே நிக்கணும். எல்லார் கட்சியும் அப்படிதான் இருப்பாங்க. அதனால அவங்க கட்சியை வளர்ச்சிக்காக அவங்க அந்த மாதிரி தீர்மானங்கள் போட வேண்டியதாக சூழல் இருக்கு. கூட்டணி சம்பந்தமா நீங்க ஏதாவது? நான் என்ன சொல்ல, இன்னும் ஒரு சில வாரங்களில் மாற்றங்கள் வரும் சொல்லிட்டேன் நான். அது நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பயங்கரமா வந்துருச்சுப்பா. இந்தியா பாகிஸ்தான் சண்டை வந்துடுச்சுப்பா. என்னோட நடைப்பயணத்துல இந்தியா பாகிஸ்தான் சண்டை வந்துடுச்சு. என்னப்பா புழுகு தெரியா? நன்றி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.